ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி சோஃபா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிற பிளெண்டரில். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலி நான் 2 வீடியோவாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு சோஃபாவை மாடல் பண்ணுறது, அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் எப்படி டெக்ஸ்டரிங் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் கொடுத்து ஸ்க்ரீன் கேஸ் கீஸை எனேபிள் பண்ணிக்கிறேன், உங்கள் ஷார்ட்கட் கீஸை. ஓகேவா, ஓகே, அது லெஃப்ட் சைடில் வச்சிடலாம். ஓகேவா, தென் இப்போ நம்ம ஜஸ்ட்டு மாடலிங் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, அந்த டிஃபால்ட் க்யூப் அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் எஸ் கொடுத்து 1 கொடுத்து நம்பர் 1 அடுத்த எஸ்ஜி கொடுத்து ஜி ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, தென் எஸ்எக்ஸ். ஓகே, நம்மளுக்கு வேணுங்கிற லென்த். ஓகேவா, எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, அண்ட் தென் எஸ்ஒய் இப்படி ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஓகே கைஸ், தென் எஸ்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட லென்த்தாக வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் எஸ்ஜி. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் பிவல் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, மாடிஃபையரில் ஜஸ்ட் பிவல் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பிவல் ஆட் பண்ணால் அந்த க்யூபுக்கான பிவல் தான் ஆட் ஆகுது. ஓகேவா, இப்போ நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் மாற்றினேன். ஸோ இதுக்கு பிவல் ஆட் ஆகலை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து அப்ளை ஸ்கேல், இந்த ஸ்கேலை நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ பிவல் ஆகுது. ஓகேவா, ஃபுல்லாகவே பிவல் ஆகுது எல்லா கார்னர்ஸும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தென் வித்தையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஓகேவா, இதுதான் ஆக்சுவலி நம்ம சோஃபாவோட பாட்டம். ஓகேவா, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல். ஓகேவா, மெட்டீரியல் நான் ஜஸ்ட் இது சோஃபா பாட்டம். ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது நம்ம ஃபஸ்ட்டு மெட்டீரியல். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஆக்சுவலி இதுக்கு நம்ம அன்ட்ராப் பண்ணிடலாம் கையோட. ஓகே, இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு இது அன்ட்ராப் க்யூப் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜஸ்ட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹச் கொடுத்து ஹைட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ நான் டிஃபால்ட்டாக ஒரு க்யூப் ஒன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட் மோடில் இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் ஹச் கொடுத்து ஹைட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ நான் டிஃபால்ட்டாக ஒரு க்யூப் ஒன்று ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் க்யூப் ஒன்று ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நான் இதை எடிட் மோடில் இப்போ பாருங்கள், இப்போ இது அன்ட்ராப் ஆகிருக்கு. ஓகேவா, டிஃபால்ட்டாக அன்ட்ராப் ஆகிருக்கும். ஓகேவா, எங்கே திரும்ப போய் பார்க்கணும், ஜஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் வெயிட் ஜஸ்ட் ஷோ யூ. ஓகே கைஸ், ஓகே, இங்கே பாருங்கள், இதில் யூவி மேப்ஸ் இருக்கும். இந்த யூவி மேப்ஸ் இருந்தால் அது அன்ட்ராப் ஆகிருக்கும். ஓகே, டிஃபால்ட்டாகவே. ஓகேவா, இது க்யூபுக்கான அன்ட்ராப். ஆக்சுவலி இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம ரெக்டாங்கிளாக மாற்றணும்ல. ஸோ அதுக்கான அன்ட்ராப் நம்மளுக்கு வேணும். ஸோ நான் இந்த க்யூபை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த க்யூபை டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஹைட் பண்ண ஆல்ட் ஹச் கொடுத்தனா வந்துடும். ஓகே, தென் இப்போ நான் டேப் டு எடிட் மோடு போய்ட்டு ஜஸ்ட் ஆல்ட் ஹச் கொடுத்தனா வந்துடும். ஓகேவா, பாருங்கள், இப்போ அன்ட்ராப் ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த ஸ்கொயரில் தான் இருக்குது. ஓகேவா, இந்த க்யூப்பில் தான் இருக்குது, நம்மளுக்கு இன்னும் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மாறல. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் யூ கொடுத்து ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அது ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இது அன்ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, தென் செகண்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் நான் இதே டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட்டு இதை நான் ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு தென் ஜிஜி. ஓகேவா, மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எஸ்ஜி ஆக்சிஸில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆக்சுவலி இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இப்போ நான் இதை நான் எடிட் மோடில் பண்ணேன்னா நம்மளுக்கு இது மாறாது. ஓகேவா, டைமென்ஷன்ஸ் மாறாது. ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்து அப்படியே வச்சுட்டு டேப் டு எடிட் மோடில் தென் ஜிஜி. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை எஸ்ஜி கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிவல் மாறவே இல்லை. சரியா, பிவல் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எடிட் மோடில் நான் இப்போது ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிவல் கரெக்டாக நம்ம எந்த ஷேப்புக்கு வருதோ அந்த ஷேப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. இதுவே நான் ஆப்ஜெக்ட் மோடில் பண்ணேன் அப்படின்னா இருங்க வரேன் எஸ்ஜி ஆப்ஜெக்ட் மோடில் பண்ணனா அந்த மாதிரி வராது. ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இப்படி தேவையில்லை. ஸோ நான் எடிட் மோட்லேயே பிவல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, எடிட் மோட்லேயே பிவல் பண்ணிட்டேன். எடிட் மோட்லேயே ஸ்கேல் பண்ணி ஒரு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் வச்சுட்டு தென் டேப் டு ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு தென் இதுக்கும் கண்ட்ரோல் இப்போ வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் இதுக்கும் நான் பிவல் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இல்லைனா கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லாகவே ஸ்கேல் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஈஸி. ஓகேவா,
கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். நம்பர் 3 கொடுத்தா சைட் வியூ அண்ட் SY. ஓகேவா, அதை விட இது கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட்டு இதுக்கு பெவல் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் A கொடுத்துட்டு ஸ்கேல் அப்ளை பண்ணிட்டேன். ஆல்ரெடி இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் பெவல் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இதுக்கு வந்து ஒரு தனியாக நியூ மெட்டீரியல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு வந்து சோஃபா 1 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா, இதை வந்து நான் எப்படி அசைன் பண்ணணும்னா எடிட் மோடில் போய்ட்டு ஜஸ்ட் அசைன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அசைன் ஆயிரும். ஓகேவா, ஜஸ்ட் அசைன் கொடுத்தா அசைன் ஆயிரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 மெட்டீரியல் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஷேட் ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் இதில் பெவல் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஓகே, வித் மட்டும் ஓகேவா. ஓகே, இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பேக். ஓகேவா, அதனால் ஜஸ்ட் நான் நம்பர் 1க்கே போய்ட்டு ஃப்ரண்ட் வியூக்கே போய்ட்டு ஜஸ்ட் இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு தென் டேப் டு எடிட் மோட். எடிட் மோடில் போய் நம்ம ரொட்டேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். RX 90 டிகிரி. ஓகேவா, ஓகே, தென் GZ GY. ஓகே, ஜஸ்ட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். வச்சுட்டு தென் SY கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் அதோட கொஞ்சம் தின்னா. ஓகேவா, பாட்டமை விட கொஞ்சம் தின்னாக வச்சுக்கலாம். சார் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். தென் GY. ஓகே, கரெக்டாக வேணுங்கிற இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டு ஓகே, இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா, ஓகே, நம்மளுக்கான ஷேப் கிடச்சிருச்சு. தென் டேப் டு ஆப்ஜெக்ட் மோட் போய்ட்டு ஜஸ்ட் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கும் கண்ட்ரோல் A கொடுத்து ஜஸ்ட் அப்ளை இது ஸ்கேல் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயும் மாடிஃபயரில் இதுக்கு கொஞ்சம் நான் மாற்றுறேன். ஓகேவா, இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தென் நம்பர் 1 ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டு தென் இதே டூப்ளிகேட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்டையே ஜஸ்ட் ஷிஃப்ட் D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் டேப் டு எடிட் மோடில் ஜஸ்ட் ஸ்கேல் X ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கேல் பண்ணிவிட்டு ஓகே, தென் RG 90 டிகிரி. ஓகேவா, தென் GX. ஓகே, சைடில். ஓகேவா, சைடில் வச்சாச்சு. தென் தென் சைடு வியூவில் பார்த்தா தெரியும். தென் GY, தென் SY. ஓகேவா, ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு வந்து நான் ஸ்கேல் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் அப்ளை ஸ்கேல். ஓகே, ஜஸ்ட் இதுக்கு நான் வந்து ஸ்கேல் அப்ளை பண்ணுறேன். சாரி, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்ளை பண்ணிடலாம். கண்ட்ரோல் A கொடுத்து ஜஸ்ட் அப்ளை தி ஸ்கேல். ஓகே, இதுக்கும் கண்ட்ரோல் A கொடுத்து ஜஸ்ட் அப்ளை தி ஸ்கேல் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் வித்து வச்சுக்கிறேன். ஓகே, இது மேக்ஸிமம்லாம் தான் இருக்குது. ஓகேவா, ஓகே, இப்போ நான் இதையே டூப்ளிகேட் பண்ணி அந்த பக்கமாக வச்சிடலாம். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட் UV எடிட்டிங்கில் போய்ட்டு ஓகே, இது UV ஸ்மார்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா, இப்போ இதுக்கும் அசைன் ஆயிடுச்சு. தென் நம்ம இதுக்கும் பண்ணவே இல்லை தானே. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பண்ணவே இல்லை. தென் ஸ்மார்ட் UV ப்ராஜெக்ட். ஓகே, இதுக்கும் முடிச்சாச்சு. தென் இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி ஜஸ்ட் நாங்கள் வச்சிட்றேன். ஓகே, லேஅவுட்டில் ஜஸ்ட் நம்பர் 1 ஷிஃப்ட் D X ஆக்சிஸ். ஓகேவா, ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி இங்கே வச்சிடலாம். ஓகே, இங்கே வச்சிட்டேன்.
சரியா? ஓகேவா? அப்போ நம்மளுக்கு பேசிக் மாடல் ரெடி. ஓகேவா? ஓகே, தென் இதுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் அசைன் பண்ணவே இல்லை. சி, இதுக்கு வந்து நான் சோஃபா 2ன்னு வச்சுக்கிறேன். சோஃபா 2. ஓகேவா? தென் இது ரெண்டுத்தையுமே நான் வந்துட்டு இன்னொரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணி சோஃபா 2 தென் டேப் டு எடிட் மோடில் சோஃபா 2 அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? செலக்ட் பண்ணி அசைன் கொடுத்துட்டேன். ஓகேவா? அண்ட் தென் ஜஸ்ட் டேப் டு ஆப்ஜெக்ட் மோட். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நான் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகேவா, ஜஸ்ட்டு நியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிவிட்டு, தென் இது வந்துட்டு சைடு, ஜஸ்ட்டு சைடு. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட்டு டேப் டு எடிட் மோட் போயிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தோன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். தென் அசைன். ஓகேவா? அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 4 மெட்டீரியல் இருக்குது. ஓகேவா? ஓகேவா கைஸ், நம்ம மாடலிங் இப்போ ஓகே. இப்போ நடுவில் ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த பில்லோ மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு சோஃபா சைடு, ஃபஸ்ட்டு சோஃபா பாட்டம், சோஃபா 1, சோஃபா 2, தென் சைடு. ஓகே, 4 மெட்டீரியல் ரெடி. ஓகே, தென் ஜஸ்ட்டு லேஅவுட்டில் போய்ட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் இதுவும் இந்த நடுவில் பில்லோ வர மாதிரி வச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த சைடு இருக்குல்ல அதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் டி கொடுத்து ஜஸ்ட் அசிட்டிஸ் வச்சுட்டு ஆர் Z 90 டிகிரி. ஓகேவா? தென் GX. ஓகே, கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் GY. அண்ட் தென் GZ. ஓகேவா? இதை நான் வந்து ஜஸ்ட் SX கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். SG கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேணுங்கிற மாதிரி ஸ்கேல் பண்ணிவிட்டு SY கொடுத்தோம். ஸ்கேல் பண்ணிவிட்டு தென் GY. ஓகேவா? தென் இங்கே நான் மூவ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம 1ல் சென்டராக கொண்டு வந்து வச்சிடுறேன். தென் GX ஆக்சிஸ். ஓகேவா? ஜஸ்ட்டு சென்ட்ரல் பிளேஸ்மெண்ட் வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டேப் டு எடிட் மோட் போயிட்டு GY. ஜஸ்ட் நம்ம 2ல் எட்ஜ் செலெக்ஷன் மோடில் தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு GY ஆக்சிஸில் ரைட்டாக இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? GY. ஓகே கைஸ், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் ஜஸ்ட் GZ. ஓகே கைஸ், இப்போ நம்மளது ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஜஸ்ட் ஸ்கேல் அப்ளை பண்ணிவிட்டு தென் இதில் வந்து மாடிஃபையர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்செட் வித் டெப்த். ஓகே, எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இது அப்ளை ஆகிருக்கும். சரியா? இப்போ நான் ஜஸ்ட்டு வித்து கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த சென்டர் பார்ட்டும் ரெடி. ஓகே, தென் இதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஸ்கேல் அப்ளை பண்ணிவிட்டு தென் இதுக்கும் யூவி எடிட்டிங்கில் போய்ட்டு ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் தானே கண்ட்ரோல் ஏ கொடுத்தா இது நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டே இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட். தென் ஓகேவா? அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, தென் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா லேஅவுட் போய்ட்டு நம்ம 1ல் ஷிஃப்ட் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணி இங்கே ஒன்று அண்ட் தென் ஷிஃப்ட் டி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணி இங்கே ஒன்று வச்சிடறேன்.
ஓகேவா. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இதுக்கு வந்து நான் ஒரு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு நியூ மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நியூ மெட்டீரியல் வந்துட்டு இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு சீட்ஸ்ன்னு வைக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணி டேப் டு எடிட் மோட். ஓகேவா, எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. தென் சீட்ஸ் அசைன் கொடுத்துக்கிறேன். அசைன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகேவா. ஓகே, நம்மளுக்கு 4 மெட்டீரியல் ரெடி. ஓகே, ஓகே, இதாங்க சோஃபா மாடலிங். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு எப்படிங்க ஆட் பண்ணுறது, டெக்ஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன்.